Hi friends, welcome to Manvasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கார பொரி எப்படி செய்யறதுதாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வெச்சுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை கூடவே 50 கிராம் மல்லாட்ட பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக அது வறுபடணுங்க. மல்லாட்ட பருப்பு நம்ம முன்னாடியே வறுத்த மல்லாட்ட பருப்பு தான் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் பொன்னிறமாக அந்த எண்ணெயில் நல்லா வறுபடும் போது நல்லா சுவையாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா பொரியில் உப்பு இருக்கிறதுனால நம்ம கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலா சேர்த்துருக்கிறதுனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே அந்த கார மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் லைட்டாக வதக்கி கொடுங்க. இப்போ நான் 200 கிராம் பொரி எடுத்துருக்குறேங்க. பொரி சேர்த்துட்டு அந்த மசாலாவை லைட்டாக கலக்கி கொடுங்க. ரொம்ப ஈஸிங்க காரப்பொரி செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, அந்த மசாலா கூட கலந்து விட்டாச்சு. இதில் நீங்கள் அவுல் கூட பொரித்து சேர்த்துக்கலாங்க. சூப்பரான சுவையான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. இது கூடவே வெங்காயம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. தக்காளி வேணும்னா கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் தக்காளியும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக சுவையான ஒரு காரப்பொரி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.